ஓம் நமோ வெங்கடேசாய. திருவல்லிக்கேணியிலிருந்து இனிமேல் ஒவ்வொரு கிராம திருக்கோயிலாக பார்க்கறதுக்கான பயணம். நம்ம ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே சென்னையிலேருந்து 40-50 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்க 2 பெருமாள் கோயிலோ 4 பெருமாள் கோயிலோ சேவிக்கலாம். இது பொன்னேரி ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோயில். பொன்னேரி கிராமத்தில் ஒரே ஒரு பெரிய பெருமாள் கோயில். இது கரிகால் சோழன் காலத்தை ஒட்டினதாக இருக்கிறதுனால கரிகிருஷ்ண பெருமாள்னு திருநாமம். தாயார் சௌந்தர்யலட்சுமி நின்ற திருக்கோலம். பெருமாளுக்கு இடதுபுறத்தில் தாயார் சன்னதி இருக்குது. இதெல்லாம் இந்த கோவிலோட விசேஷம். புற்று மண்ணிலேருந்து சுயம்புவாக வெளிப்பட்ட கிருஷ்ணர் சாட்டை கையில் வச்சுன்னு தலையில் அமிர்த கலசத்தோடு இருக்க ஒரு வித்தியாசமான மூலவர் சேவை. நம்ம மனுஷங்க மாதிரி தரையில் கால் எப்படி பதிந்திருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதனால் பாத சேவை ஆகாது பெருமாளுக்கு. இவ்வளோ வித்தியாசமான பெருமாள் கோயில். ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமையில் தாயாருக்கு பிரார்த்தனை பண்ணின்னு அர்ச்சனை பண்ணுறது விசேஷ பலன்களை 12 பிரதட்சணம் தரும்போது கண்டிப்பாக நமக்கு நினச்சது நடக்கும். ரோகிணியில் ரெட்டை வாழைப்பழத்தை நைவேத்தியம் பண்ணி புத்திர பிராப்தி சந்தான புஷ்கரணி இங்கே இருக்குது. அதனால் இந்த பயன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். மகிழ மரம் ஸ்தலவிருஷம் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இந்த கோவிலை எல்லாரும் சேவிக்கணும்.